இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 21,900ங்கிறது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க. சுமார் டைம் ஃப்ரேம் வந்திங்கன்னா இந்த லெவல் ப்ரீவியஸாக வந்த லோ தாங்க. ஸோ இது கீழே பிரேக்கிங் வரல. ஸோ இன்றைக்கெல்லாம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்னதாங்க, எங்கே போனீங்கன்னா ஸ்டாப் லாஸ் தான் ஹண்டிங் ஆகிருக்கும். ஆனால் கீழே மடியும் இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் பையிங் வந்துருங்க. ஸோ இந்த சேனல் வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் ஒரு சேலஞ்சிங்காக இருக்கும். 200 அதை பிரேக் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 400ங்க. இது பிரேக் பண்ணிச்சுன்னா அப்புறம் லைஃப் டைம் ஹைக் தான் போக ஆரம்பிக்கும். பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த யூஎஸில் டேட்டா இருக்குது. பார்த்திங்கன்னா வர்ற புதன்கிழமை இன்றைக்கி இந்த ஃபெட்டோட இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஸ்கஷன் இருக்குது. ஸோ அதுக்கு தான் இந்த யூஎஸ் மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்ஸ்டாகவே இருக்குங்க, பைசல்னு. அந்த டேட்டா புதன்கிழமை மார்னிங்கே நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷன் ஆயிருங்க. ஸோ அது ஆஃப்டர் மார்க்கெட்டுக்கு அப்புறம் தான் வரும். 23:30 அந்த டைமிங்கில் தான் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மார்க்கெட்டில் புதன்கிழமை அன்னைக்கு மார்னிங்கே நமக்கு வந்து காமிச்சிடும். மார்க்கெட் க்ளோசிங் வச்சே நம்ம ஓரளவுக்கு அதை வந்து அனலைஸ் பண்ணிடலாம். மேபி பையிங் வர மாதிரி தாங்க தெரியுது. ஸோ பார்ப்போம், என்னென்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு தான், ஏன்னா டேட்டா வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம யூஎஸ் மார்க்கெட்டில் லைஃப் டைம் ஹையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ கரெக்ஷனுக்காக கீழே வந்தாலும் வரலாம். ஏன்னா 50-50 தான் சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி நம்ம ஆல்ரெடி நல்லா சொல்லியிருந்தோம், ஹெச்டிஎஃப்சி நல்லாயிருக்கு, இதை வந்து பையிங் சைடு தான் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னாங்க நல்ல ஒரு செல்லிங் கொடுக்குற மாதிரி கொடுத்து மறுபடியும் நல்ல ஒரு பையிங் தான் கொடுத்துருக்கான். ஆனால் இந்த லெவல் ரெசிஸ்டன்ஸ்னு பிரேக் பண்ணல. மேபி இதை வந்து நாளைக்கு பிரேக் ஆயிரும்னு நினைக்கிறேன். டே கேண்டில் வைஸ் பார்த்திங்கன்னா நேற்று க்ளோசிங்கும் ஈக்குவலாக தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பெருசாகவும் பையிங்கும் வரல, பெருசாகவும் செல்லிங் தான் வந்துட்டு மறுபடியும் திரும்ப மேலே கொண்டு வந்து க்ளோசிங் வச்சுருக்கான். இவன் வந்து பாருங்கள், இவனும் அதே தாங்க. இந்த லெவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு கேண்டில்லே இவங்க வந்து ப்ரீமியம் வந்து 100 பாயிண்ட் மூவ் ஆகிருக்குங்க. 100 to 150 பாயிண்ட் கிட்டத்தட்ட மூவ் ஆகிருக்கும். ஏன்னா இந்த லெவலில் வரப்போ அப்படியே பை பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படி பை பண்ணுறப்போ ஒரு சில பேருக்கு ஆர்டர் கிடைக்கலன்னு என்ன பண்ணுவாங்கன்னா மார்க்கெட் ரேட் போட்டு அடிக்கிறப்போ நல்லா வாலட்டிலிட்டி இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ட்ரி ஆகாமல் இருந்துக்கிறது நல்லதுங்க. அதாவது மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்குங்க. அந்த ரூல்ஸ் வந்து என்றைக்குமே பிரேக் பண்ணக்கூடாது. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கவங்க கூட பிரேக் பண்ணால் கூட ஓரளவுக்கு அவங்க வந்து வந்துடுவாங்க. ஆனால் இனிஷியலாக இருக்கிறவங்களாம் வந்து பிரேக் பண்ணிங்கன்னா அப்புறம் இந்த ஒரு இதுலேயே அக்கௌண்ட்டு காலி ஆயிரும். அது என்னன்ட்டு அந்த ரூல்ஸ் என்னங்கிறது நான் தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் ஒரு சேலஞ்சிங்காக இருக்குங்க. 47,200 அதுக்கப்புறம் இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் திரும்ப அந்த ஹைக்கு போயிருங்க. ஏன்னா பேங்க் நிஃப்டி தான் லைஃப் டைம் ஹைக்கு இன்னும் வரலங்க. அதை டெஸ்ட் பண்ண வரவே இல்லை. லைஃப் டைம் ஹைங்கிறது இந்த லெவலுங்க 48,700 சம்திங் இருக்குங்க. யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக தாங்க இருக்குது. ஸோ பைசல் அந்த மாதிரியே தான் இருக்குது. இது வந்து இந்த ஃபெட்டோட டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி தாங்க ரியாக்ட் ஆகும். US30 அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்ப்போங்க, மார்க்கெட் நாளைக்கும் நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகி எப்படி க்ளோசிங் வருதுன்னு பார்ப்போம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா விக்ஸும் அப்படியே கூல் டவுன் ஆகிட்டு தான் வருது. பார்ப்போங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக வர்ற மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்குது நம்மளோட ஃபியூச்சர்ஸ். ஸோ அது யூஎஸ் மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஆகும். ஸோ எங்கே வந்தாலும் இந்த லெவலில் வந்து நின்றுக்குங்க. ஸோ அப்படியே ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்து பார்ப்போங்க. மார்னிங் எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, எப்படி க்ளோஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.